ஹாய் விவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தியோட காதலை பற்றி தான் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி ரேவதியை தேடிக்கிட்டு அலைஞ்சிட்ருக்காங்க ஹாஸ்பிட்டலாக. அப்போ கடைசியாக ஒரு ஹாஸ்பிட்டல் உள்ள வராங்க. அங்கே இருக்கிற ரிசப்ஷன் லிஸ்ட்டுக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி வந்திருக்காங்களா? ஆமாம் சார், இப்போ தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கார்த்தி ரொம்பவே பதட்டத்தோடு வந்து ஐசியூ வார்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தா நம்ம ரேவதி கண் முழிச்ச மாதிரியே வந்து படுத்து கிடக்கிறத பார்த்துட்டு நம்ம கார்த்திக்கு மனசே தாங்கலை. அவங்க வந்து நம்ம ரேவதியை பார்த்துட்டு கண்ணீரே வடிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்பவே கொடூரமாக அந்த இடத்துல படுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம ரேவதி இப்படிலாம் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இதை பார்த்து நம்ம மயிலுமே ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க. என்னப்பா சகல, ரேவதிக்கு போய் இந்த மாதிரி ஒரு நிலைமை, நீ கவலைப்படாதப்பா, நீங்கள் ரெண்டு பேருமே யாருக்கும் எந்த துரோகமோ நினச்சதில்ல, அதனால் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும், நம்ம ரேவதியும் நல்லபடியாக நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் அவளால் முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஆனாலுமே நம்ம கார்த்தி அந்த இடத்துல ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் வீட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போ ரோகிணி எடுத்துட்டு, என்னங்க ரேவதி கிடச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ மயில் அழுதுகிட்டே இருக்காங்க. இதை கேட்டுட்டு நம்ம கேட்குறாங்க, என்னங்க அழுவுறீங்க, என்ன ஆச்சு, எனக்கு நீங்கள் அழுவுறத பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ரோகு, இந்த மாதிரி ரேவதிக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதனால் அதை பார்க்கவே எங்களால் முடியல, அந்தளவுக்கு அவளுக்கு தலையில் அடிபட்டு ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க, டாக்டர்லாம் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க ரோகு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, என் தங்கச்சியோட நிலைமைக்கு நான் இப்படி காரணமாயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க, அதுவும் இல்லாமல் ஆப்ரேஷன்லாம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது, சரிங்க ஆப்ரேஷன் தானே, நம்ம பணம் எவ்வளோ செலவானாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் பண்ண சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அதெல்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது, இப்போ ஒரு சிக்கல் இருக்குது. அதில் என்னங்க சிக்கல் அப்படின்னும் போது, ரேவதிக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து ரேவதி கண் விழிச்சுக்கிட்டே இருக்கான், அந்த கண்ணை மட்டும் மூடவே மாட்றா, அதனால டாக்டர் சொல்கிறாங்க அவள் கண்ணை மூடினா மட்டும்தான் எங்களால் அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே சொல்ல, தகலை வேறு ரொம்பவே உடஞ்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி கிட்ட வந்து நம்ம மயில் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு நீ கூட்டிகிட்டு வா அப்படின்றாங்க. உடனே நம்ம ரோகிணி ரொம்பவே கத்தி ரொம்பவே அழுகுறாங்க. இது கேட்டுட்டு எல்லாருமே ரோகிணிக்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, என்ன 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 ஆச்சு, ஏன் நீ இவ்வளோ பாஸ்ட்டாக வர, பொறுமையாக வா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்பவே தடுமாறி பேசுகிறாங்க. அப்போ நம்ம ரோகிணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க, எதுக்காக ரோகிணி அழுதுட்டுருக்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி ரேவதிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாமா அப்படின்னும் போது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப ஒன்றுமே புரியல. என்னம்மா சொல்கிற, என்ன ஆச்சு, ரேவதி நல்லா தானே இருந்தா, வீட்டில் தானே இருந்தா அப்படின்னும் போது, இல்லைம்மா அவள் தான் வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு போனான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. அங்கே வந்து ஒரு கார் வந்து மோதி நம்ம ரேவதியோட தலையில் அடிபட்டு ரொம்பவே வந்து ஆபத்தான கட்டத்தில் வந்து ரேவதி இருக்காங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் சொல்கிறாங்க. அவருமே கார்த்தியும் அங்கே தான் இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லும் போது, இதை கேட்டுட்டு நம்ம ராஜராஜனுமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. எல்லாருமே ரொம்பவே பதறி அடிச்சுட்டு ஓடிடும் போது நம்ம சந்திரகலா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதிக்கு இப்படி ஆனதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏண்டி என்னை எப்படிலாம் பண்ண, ஒரு சித்தின்றது கூட ஒரு மரியாதை இல்லாமல் என்னோட தாலியை வர கழட்ட வச்ச, இதெல்லாம் இந்த பாவெல்லாம் உன்னை சும்மா விடமா, நீ வீட்டுக்கு வரவே கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா மனசில் இந்த நேரத்துலையும் கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ ரேவதியை பார்த்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ எல்லாருமே அழுதுட்டு இருக்கிற நேரத்தில் டாக்டர் வராங்க. டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலான கட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது என்னோட மனைவியை காப்பாற்றிடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பணம்லாம் ரொம்பவே முக்கியம் இல்லைப்பா, இப்போ வந்து உன் பொண்டாட்டி வந்து ரொம்பவே அபாய கட்டத்தில் தான் இருக்காங்க, இப்போ வந்து அவங்க ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு நடந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஆப்ரேஷனை நாங்கள் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக்குமே ஒன்றுமே புரியல. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவளோட கண் இமையை மூடணும், அப்போ தான் எங்களால் ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ டாக்டர் வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் அழுவுறது முக்கியம் கிடையாது, அவங்களுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அவங்க கண்களை மூடுற வழியை பாருங்கள், யாராவது அவங்களுக்கு பிடிச்சவங்க இருந்திருந்தீங்கன்னா அவங்க போயிட்டு அவங்க கிட்ட போய் பேசுங்க, அதில் ஏதாவது வந்து அறிகுறி தெரியுதான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சந்திரகலா, அக்கா நீ போய் பேசுகா, கண்டிப்பாக ரேவதி தூங்குவா உன் பேச்சு கேட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி உள்ளே போயிட்டு, என் செல்லமே உனக்கா இந்த நிலமை, நீ தயவு செஞ்சு கண்ணை மூடி தூங்கு, அப்போ தான் உனக்கு
ஆப்ரேஷன் நல்லபடியாக பண்ண முடியும். நீ இப்படி முழிச்சிட்டு இருந்தீன்னா உன்னால் எப்படி வெளியில் வர முடியும்? எனக்காக அம்மா சொல்கிறத கேளுடி செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நம்ம சாமுண்டீஸ்வரி பேசுகிறாங்க. எதுக்குமே நம்ம ரேவதி ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னே சொல்லலாம். இதை கேட்டுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அழுதுகிட்டே வெளியில் வந்துடுறாங்க. என்னக்கா தூங்கினாலா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லடி, எந்த ஒரு ரியாக்ஷனுமே அவகிட்ட இல்லை அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டுட்டு சந்திரகலா ரொம்பவே அதிர்ச்சி ஏறுறாங்க. இந்த பக்கம் நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை நீங்கள் போய் பேசுனீங்கன்னா ரேவதிக்கு பிடிச்சமான ஆள் நீங்கள் தான். ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்குமே உங்களை நினச்சி தான் அவள் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. உங்கள் கூட வாழணும்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தவ அவள். அதனால் நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ரேவதிக்கு ஏதாவது ரியாக்ஷன் தெரியுன்றது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நீங்கள் போய் பேசுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் கார்த்தியை அனுப்புகிறாங்க. அப்போ நம்ம சந்திரகலா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் நம்ம கார்த்தியை அனுப்பக்கூடாது, இவன் போனால் கண்டிப்பாக ரேவதிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பழையபடி வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி சும்மா இருப்பாரா? இப்போ ரேவதி வர இந்த நிலமையில இருக்காங்க. நம்ம கார்த்தி இந்த டைமும் அமைதியாக இருந்தால் கரெக்டாக இருக்காது. அதனால கார்த்தி ரொம்பவே கோவப்பட்டு நம்ம சந்திரகலாவை மிரட்டுறாருன்னே சொல்லலாம். அப்போ தான் ஏய் வாயை மூடி, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசுனீன்னா இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கிடையாது. ரேவதி நிலைமைக்கு காரணமே நீ தான் முக்கால்வாசி. இந்த நிலைமைக்கு அவளை பேசி பேசி அவளை காயப்படுத்துனதே நீ தான். இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசுனீன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம கார்த்தி சூப்பராக மாசாக என்ட்ரி கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். நம்ம கார்த்திக் கத்தனதை பார்த்து சாமுண்டீஸ்வரியுமே ரொம்பவே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் மயில் வந்து சொல்கிறாங்க, சகல இந்த டைமில் வந்து நீங்கள் எதுவும் கோவப்படாதீங்க, அவங்க அப்படி தான், அவங்க பேச்செல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ போய் ரேவதியை பார்க்க வேண்டிய வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம கார்த்தியும் நம்ம ரேவதியை பார்க்க போயிட்டு அங்கே போயிட்டு ரேவதி கிட்ட பேசுகிறாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க ரேவதியை பார்த்துட்டு. ரேவதி, நீ தயவு செஞ்சு கண்ணை மூடு, அப்போ தான் உனக்கு ஆப்ரேஷன் நடக்கும். நீ என் கூட வாழணும், நான் உன்னை எவ்வளோ அளவுக்கு நேசிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வாழணும்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ ஆசைப்பட்ட, அந்த மாதிரிலாம் நம்ம வாழலாம் ரேவதி, நீ தயவு செஞ்சு வா, நீ என்னை விட்டு போயிடக்கூடாது. என்கிட்ட இருந்த 2 பேருமே என்கிட்ட விட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து நீ எனக்கு அந்த டைமில் கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷமே நீ தான். எனக்கு உன்னை விட்டு என்னால் இருக்கவே முடியாது. நீ இல்லாத இடத்த என்னால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு பழைய நினைவுகளெல்லாம் பற்றி நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம கார்த்தி பேசுகிற ஒரு வார்த்தையும் நம்ம ரேவதி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம ரேவதியை அந்த ரியாக்ஷனை கொடுக்கும் போது நம்ம கார்த்தியை வந்துக்கிட்டே ரேவதியை பார்க்குறாங்க. ரேவதியும் அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே கண்ணை மூடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ரேவதியை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே நம்ம ரேவதியை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு, ரேவதி உனக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. எந்த அளவுக்கு நம்ம கார்த்தியோட காதல் உண்மையாக இருந்தால் நம்ம ரேவதி நம்ம கார்த்தி பேசினதுக்கப்புறம் அந்த ரியாக்ஷனை கொடுத்து அவங்க தூங்குறாங்கன்னே சொல்லலாம். நம்ம டைரக்டர் சூப்பராக வந்து எபிசோடை கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். எல்லாரும் சொல்கிறாங்க பழைய நினைவுகளெல்லாம் நம்ம ரேவதி மறந்துடுவாங்கன்னே சொல்கிறாங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக இதில் ஒரு ட்விஸ்ட்டு வந்து கொண்டு வருவாங்க தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ரேவதி அடிப்பட்ட போது நம்ம கார்த்தியை ஃபுல்லாக நினச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க. அதனால தான் இப்போ சாமுண்டீஸ்வரி பேசியும் ரெஸ்பான்ஸ் கொடுக்காதவங்க இன்னைக்கு நம்ம கார்த்தி பேசி அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னா நம்ம கார்த்தியோட நினைவுகள் மட்டும்தான் நம்ம ரேவதிக்கு ஞாபகம் இருக்குன்னே சொல்லலாம். அதனால இன்னும் வந்து விறுவிறுப்பாக போகும். இப்போ வந்து நம்ம கார்த்தி ரொம்பவே மாசாக வந்து சந்திரகலா கிட்ட பேசியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ரேவதியும் கார்த்தியும் யாராலையுமே பிரிக்க முடியாதுன்றதுக்கு இதுவே ஒரு அர்த்தம் தான் சொல்லலாம். இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் சுவாரஸ்யமாக நடக்குது, நம்ம ரேவதி ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நம்ம கார்த்தியை தான் கேட்பாங்களா இல்லை சாமுண்டீஸ்வரியை கேட்பாங்களான்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.